ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். 2012 வருஷம் நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில சுரேந்திர சிங் ராணா அப்படிங்கிற நபர் போலீஸ்ல ஜாயின் பண்றாரு. அவர் இனிஷியலா போலீஸ்ல கண்ட்ரோல் ரூம் வேன்ல டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2 வருடம் கடினமா உழைச்சதுக்கு அப்புறம் 2014 வருஷம் இந்த ராணாங்கிற நபருக்கு ஹெட் கான்ஸ்டபிளா ப்ரொமோஷன் கிடைக்குது. அவர் எந்த கண்ட்ரோல் ரூம் வேன்ல டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரோ இப்போ ப்ரொமோஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அதே கண்ட்ரோல் ரூம்ல ஒர்க் பண்ற அளவுக்கு அவர் கொஞ்சம் உயர்ந்த நிலையை அடைகிறாரு. அப்படி அவர் அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த நிலையில மோனிகா அப்படிங்கிற இன்னொரு போலீஸ் ஆபீசர் அங்க ஜாயின் பண்றாங்க. அவங்க இனிஷியலா கான்ஸ்டபிளா ஜாயின் பண்றாங்க. சோ இவர் ஹெட் கான்ஸ்டபிளா இருக்காரு, மோனிகா கான்ஸ்டபிளா இருக்காங்க. இவங்க 2 பேருமே கண்ட்ரோல் ரூம்ல ஒர்க் பண்றதுனால இவங்க வேலை நேரம் தவிர நிறைய நேரம் அடிக்கடி இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இனிஷியலா 2 பேரும் நண்பர்களா பழகிட்டு இருக்கும்போது இந்த சுரேந்திர சிங் ராணாங்கிற ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இந்த மோனிகாங்கிற கான்ஸ்டபிள் மேல ஒரு காதல் ஏற்படுது. இதுல ரொம்ப ட்விஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுரேந்திர சிங் ராணாங்கிற நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. தான் என்னதான் திருமணமானவனா இருந்தா கூட தான் வேலை பார்க்கிற இடத்துல யார்கிட்டையும் தனக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படிங்கிற தகவலை முழுவதுமாக மறைச்சு வச்சிருக்காரு. அதனால மோனிகா கிட்ட ஈஸியா அவரால் ப்ரொபோஸ் பண்ண முடியுது. ஒரு நாள் யாருமே இல்லாத நேரத்துல மோனிகா கிட்ட அவர் ப்ரொபோஸ் பண்றாரு. மோனிகா, நம்ம டெய்லி பார்க்கிறோம், மீட் பண்றோம். உன்கிட்ட எனக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுது. நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேங்கிற மாதிரி இந்த ராணா மோனிகா கிட்ட சொல்றாரு. அப்போ மோனிகா என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. நான் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணது ஒரு கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இதுல நிறைய லட்சியம் இருக்கு. ஒன்று சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகவோ இல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ ஆகணுங்கிறதா என்னோட கனவு. எனக்கு இந்த காதலிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ ஐ எம் ரியலி சாரி, உங்களை காதலிக்கிற நிலைமையில் நான் இல்லை. உங்களை ஒரு நல்ல நண்பராக பார்க்குறேன், உங்களை ஒரு நல்ல வழிகாட்டியா பார்க்கறேன் தவிர உங்க மேல எனக்கு ஒரு காதல் உணர்வு இல்லைங்கிற மாதிரி மோனிகா இந்த ராணாங்கிற ஹெட் கான்ஸ்டபிளோட காதலுக்கு முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, பல முறை ராணா இந்த மோனிகா கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தினா கூட அவங்க கிட்ட இருந்து எப்பவுமே வர்ற ஒரே பதில், என்னால முடியவே முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டயத்துல இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போகும்போது இந்த மோனிகா 2 விதமான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒன்னு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது, இன்னொன்னு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு எக்ஸாம் எழுதுறது. அவங்க 2 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதும்போது அதை கிளியர் பண்ணிடுறாங்க. தட் மீன்ஸ் அவங்க சப் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்றதுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. பட் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு டெல்லியில இருக்கிற அதே போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை கிடைக்கல. அவங்களோட சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல தான் அவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மோனிகாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன், இந்த சப் இன்ஸ்பெக்டர் வேலையை எடுத்துக்கலாமா, இல்ல இந்த எக்ஸாமை நம்மளால கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு, நம்ம ஏன் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, ஓகே, இப்போ தான் பார்த்துட்டு இருக்க இந்த கான்ஸ்டபிள் வேலையை ரிசைன் பண்ணிடலாம். சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணா கூட அந்த வேலையிலையும் தான் ஜாயின் பண்ண வேணாம். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக கடுமையா உழைச்சி தான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக தன்னோட சொந்த ஊருக்கு போனா அப்பா அம்மா குடும்பம் உறவுகள்னு தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுல நிறைய தடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு டெல்லியில ஒரு பேயிங் கெஸ்டா ஒரு ஹாஸ்டல்ல தங்கி 24 மணி நேரம் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எவ்வளவு கடுமையா அந்த எக்ஸாமுக்கு உழைக்கிறாங்கன்னு தெரியும். அதனால அவங்க அம்மா அப்பா கூட இவங்களை எந்த விதமான தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி தன்னோட பொண்ணு வெளியூர்ல தங்கி படிச்சாலும் வேலை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, டெய்லி தன்னோட அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பேசுவாங்க. பட் இந்த மோனிகா தன்னோட அப்பா அம்மா கிட்ட வீக்லி ஒன்ஸோ ஏன் சில சமயம் மாச கணக்கா பேசாம கூட இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட முழு ஃபோக்கஸும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கு. பட் இந்த பக்கம் அவர் கூட வேலை பார்த்த ராணாங்கிற அந்த நபருக்கு இவங்க கண்ட்ரோல் ரூம்ல ஒன்னா வேலை பார்த்தப்போ டெய்லி மீட் பண்ணலாம், காதல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு இவங்க எப்போ அந்த ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு போனாங்களோ அப்பவே இந்த மோனிகாவுக்கும் இந்த ராணாங்கிற ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருது. இவருக்கு இப்போ என்ன ஒரு பயம்னா, சரி நீ வேலையை விட்டு போனா கூட பரவாயில்ல, சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சிருக்கு, சரி சப் இன்ஸ்பெக்டர்னா கூட பரவாயில்ல, இப்போ நீ இன்கேஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆகிட்டேனா நீ கடைசி வரைக்கும் என்னோட காதலை ஏத்துக்கவே மாட்டேயே. அதனால நீ எப்படியாவது இந்த எக்ஸாம்ல ஃபெயிலியர் ஆகணும்
நடக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ராணாங்கிற ஹெட் கான்ஸ்டபிள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. பட் அப்படி என்னதான் இவர் மனசுல இந்த மாதிரி ஒரு கொடூரமான எண்ணம் இருந்தா கூட அடிக்கடி இந்த மோனிகாங்கிற பெண்ணை ஒரு நண்பருங்கிற முறையில் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மோனிகாவோட பார்வையில் இவர் நண்பராக இருந்தா கூட மோனிகாவை இவர் இன்னும் பார்க்கிற விதமே வேற மாதிரி தான் இருக்கு. தனக்கு திருமணமானதையும் மறந்துட்டாரு, தனக்கு குழந்தைகள் இருக்கிறதையும் மறந்துட்டு இந்த மோனிகா மேல அவருக்கு ஏற்பட்ட காதலும் காமமும் கண்ணை மறைச்சி 24 மணி நேரமும் இந்த மோனிகாவை பத்தியே அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ராணா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி இவங்களை போய் மீட் பண்ணிட்டு வருவார் அந்த பேயிங் கெஸ்ட்ல. ஈவன் இந்த மோனிகாக்கும் இந்த ராணாக்கும் இருக்கிற நட்பு மோனிகாவோட அம்மா அப்பா கூட தெரியும். செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி 2021ஆம் வருஷம் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ராணா ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு நேரா மோனிகாங்கிற பெண்ணை பார்க்க போறாரு. பேயிங் கெஸ்டுக்கு வெளியில நிக்கிறாரு. மோனிகாவை வெளியில வர சொல்றாரு. அப்ப அந்த மோனிகா கிட்ட அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, இங்க பாரு மோனிகா, நீ இவ்வளவு எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு ப்ரிப்பரேஷன் பண்ற, அதுவும் தனியா யாருக்கிட்டையுமே பேசாம உன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிற. உன்னோட உடல்லையும் சரி மனசுலையும் ஒரு நிறைய அழுத்தம் ஏற்பட்டு உன்னை டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. யூ நீட் சம் ரிலாக்ஸேஷன். உனக்குன்னு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். ஒன்று பண்ணுவோம், நான் ஜீப்ல வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம், உனக்கு ரிலாக்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ராணா ஒரு வலைய விரிக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்ச மோனிகா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவர் சொல்றது கரெக்ட் தான், நம்மளுக்கு ஃப்ரெண்டு தானே. நானும் நாள் ஃபுல்லா இந்த பேயிங் கெஸ்ட் ரூமுக்குள்ள உட்காந்து இந்த யூபிஎஸ்சி புக்கையே படிச்சு எனக்கே தலையே குழம்பி போச்சு. மேபி வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குங்கிறதுனால இந்த ராணாங்கிற ஹெட் கான்ஸ்டபிளோட ஐடியாக்கு அவங்களும் ஓகே சொல்றாங்க. பட் இதுதான் மோனிகா அவங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு. ராணாங்கிற இந்த ஹெட் கான்ஸ்டபிளோட அவங்க டிரைவ் போகும்போது அவங்களுக்கு என்ன நிகழப்போகுது அப்படிங்கிறது அப்ப இந்த மோனிகாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சாயங்காலம் கரெக்டா 7:30 மணிக்கு மோனிகா அவங்க பேயிங் கெஸ்ட் ரூமை லாக் பண்ணிட்டு கிளம்பி வர்றாங்க. கீழே இந்த ஹெட் கான்ஸ்டபிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் அவரோட ஜீப்ல ஏறி லாங் டிரைவ் போறாங்க. அதுவும் ஹைவேல ஒரு டெசர்டட் ஏரியால டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ராணாவோட பிளான் என்ன அப்படின்னா, திரும்பவும் தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்றாரு. அப்ப மோனிகா என்ன சொல்றாங்கன்னா, சி மிஸ்டர் ராணா, நான் எத்தனை தடவை தான் சொல்லுவேன், என்னோட முழு ஃபோக்கஸும் இப்போ IPS IAS ஆகணுங்கிற தவிர எனக்கு இந்த காதலெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஈவன் மோனிகாக்கு தெரியாது இந்த ராணாக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கிறதுன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தா மேபி அந்த நபர் கூட அவங்க பழகிருக்கவே மாட்டாங்க. ஸோ எப்போவுமே ராணா ப்ரப்போஸ் பண்ணுறதும் அதுக்கு மோனிகா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் ஒரு வழக்கமான நிகழ்வாக இருந்தால் கூட இந்த டைம் அவங்களோட ரிஜெக்ஷனை இந்த ராணாவால் தாங்கிக்க முடியல. பட் ராணா இவங்களை டிரைவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவனோட பிளான் என்ன அப்படின்னா, ஒன்று நீ காதலுக்கு ஒத்துக்கோ, இல்லை எனக்கு கிடைக்காத நீ இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அவங்கள கொலை பண்ணுற ஒரு பிளான்ல தான் ராணா கூட்டிட்டு வந்திருக்கான். இப்போ மோனிகா முடியவே முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு டெசர்டட் ஏரியால இந்த ஜீப்பை நிறுத்தினதுக்கு அப்புறம் 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு கடுமையான ஆர்கியூமெண்ட் வரும்போது இந்த ராணாங்கிற கான்ஸ்டபிள் தன்னோட கையை வச்சு மோனிகாவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். என்னமோ அவசரத்தில் அவன் பண்ண கொலை மாதிரி இது தெரியல, அவன் பக்காவா பிளான் போட்டு தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான். சரி ஓகே, தனக்கோட காதலுக்கு அவ ஒத்துக்கல, இனிமேல் அவ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு கொலையை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு திங்க் பண்ணும்போதான் இந்த ராணாங்கிற கான்ஸ்டபிளோட மாஸ்டர் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்குது. பிகாஸ் இவன் ஏற்கனவே போலீஸ்ல இருந்திருக்கான், எத்தனையோ கொலை வழக்க பார்த்திருப்பான், எத்தனையோ குற்றவாளிகள் எப்படி குற்றங்களை மறைக்கிறாங்க, அதை எப்படி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்கிற எல்லா வித்தையும் இவனுக்கு தெரிஞ்சதுனால ஃபர்ஸ்ட் அவன் என்ன திங்க் பண்றான், இந்த உடலை புதைச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு டெசர்டட் ஏரியால தனி ஆளா குழி தோண்டி அவங்களோட உடலை புதைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய கல்லை ஊண்டி வைக்கிறான். இன்கேஸ் ஃபியூச்சரில் அவங்க உடலை எந்த இடத்துல புதைச்சிருக்கோங்கிறத ஒரு ஐடென்டிட்டி வேணுங்கிறதுக்காண்டி தான் இந்த கல்லை வச்சுட்டு இப்போ நேராக ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிடுறான். இதுக்கப்புறம் அவனோட மனசில் பலவிதமான ஐடியா ஓட ஆரம்பிக்குது. பிகாஸ் எப்படியும் ஒரு 1 month கழிச்சாது இந்த மோனிகாவை தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ இவங்க உடலை கண்டுபிடிச்சிருவாங்களா, அவங்க அம்மா அப்பா தேடினா என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி பலவித குழப்பங்கள் இவனோட மனசில் போயிட்டு இருக்கு. இந்த டைத்துல தான் மோனிகாவோட அப்பா அம்மா இப்படியே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. தன்னோட பொண்ணுகிட்ட எந்த போனும் வரல. இனிஷியலா அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. பிகாஸ் மோனிகா எப்பவுமே இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல பிஸியா இருப்பாங்க. அதனால இது வழக்கம் போல நடக்கிற ஒரு நிகழ்வு தான் சொல்லி ஃப்ரீயா விட்டா கூட
பல நாட்கள் உருண்டோடி போனதுக்கு அப்புறம் கூட மோனிகா ஒரு டைம் கூட அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாதது அவங்க அம்மாவோட மனசுல நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. மோனிகாக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு ரிங் போது அவங்க போனை யாருமே எடுக்கல. இந்த ராணாங்கிற ஹெட் கான்ஸ்டபிள் என்ன பண்ணிருக்கான், அவங்களை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சொந்தமான பொருள் எல்லாத்தையும் தான்கிட்டயே பத்திரமா வச்சுக்கிறான். இப்படியே அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்து டயர்டாகி ரீச் பண்ண முடியலன்னு சொல்ல விட்டு அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. தான் பொண்ணு கூட ராணாங்கிற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ரொம்ப க்ளோஸாக இருந்தானே, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு ராணாக்கு ஃபோன் பண்ணா அவன் என்ன சொல்கிறான், அப்படியா நானும் மோனிகா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கும்போது அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இல்லை சார் என்னோட பொண்ணை ரொம்ப நாளாக தொடர்பு கொள்ள முடியல, எங்களுக்காக ஒரு சின்ன ஃபேவர் பண்ணுங்க, அவள் தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு போயிட்டு பார்த்து அவள் சேஃபாக இருக்காளாங்கிற மாதிரி ஒரு தகவல் எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த பேயிங் கெஸ்ட் அகாமடேஷனுக்கு போறான். அங்க போய் கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி அவங்க எங்கேயோ வெளியில கிளம்பி போனாங்க, அதுக்கப்புறம் இந்த பேயிங் கெஸ்ட்டுக்கே வரல சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல விட்டு இப்பதான் இந்த ராணா என்ன பண்றான், அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் தகவலை சொல்றான். 8ஆம் தேதி அவங்க எங்கேயோ வெளியில போயிருக்காங்க, யாரையோ பார்க்க போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க இந்த ஹாஸ்டலுக்கே வரலங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்ல விட்டு இப்பதான் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பதட்டம் வருது. உடனே தன்னோட சொந்த ஊரான உத்தரப்பிரதேசிலிருந்து கிளம்பி டெல்லிக்கு வர்றாங்க. இப்போ டெல்லியில இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. எப்ப இவங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாங்களோ அப்பவே ராணாங்கிற இந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு சின்ன பதட்டம் வர ஆரம்பிக்குது. ஸோ போலீஸும் இவங்களை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த பெண் எங்க போனாங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஒரு வாரம் 10 நாள் டெல்லி போலீஸ் தேடி பார்க்கறாங்க, எந்த தகவலும் கிடைக்கலங்கிறதுனால போலீஸ் அவங்க தேடுறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ராணாக்கும் சரி என்ன தோணுதுன்னா, இவங்க அம்மா அப்பா சரி தன்னோட பொண்ணு காணாம போயிட்டான்னு இதோட விட்டுட்டு போயிடுவாங்களா, இல்ல இந்த பிரச்சனையை இன்னும் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்களான்னு அவன் திங்க் பண்ணும்போது அப்போ அவன் மனசுல ஒரு பிளான் வருது. சரி ஓகே, மோனிகா காணாம போயிட்டாங்கன்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க, மேபி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம ஏன் மோனிகா உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் அவங்க அம்மா அப்பா கிட்ட கிரியேட் பண்ணா அவங்க அம்மா அப்பா அவங்கள தேட மாட்டாங்களேங்கிற மாதிரி இவன் மனசுல வித்தியாசமான ஒரு ஐடியா வருது. ஃபர்ஸ்ட் அவனோட ஐடியாவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றானா, அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றான், ஓகேம்மா இப்போ மோனிகா காணாம போயிட்டா, பட் அவங்கள பத்தி ஒரு முக்கியமான தகவல் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதுக்கு சரி பரவாயில்ல சொல்லுங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாம மோனிகா அரவிந்த் அப்படிங்கிற ஒரு பையனை காதலிக்கிறாங்க, அந்த பையன் கூட தான் மோனிகா ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி இவன் சொல்றான். அவங்க அம்மா அப்பா இதை நம்பவே முடியல. இல்ல சார் என்னோட பொண்ணு அப்படி பண்றவளே கிடையாது, அவ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா, அப்படி யாரையா காதலிச்சா எங்க கிட்ட சொல்லுவா, அதுவும் காதலிச்சு ஓடி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைங்கிறத எங்களால நம்ப முடியலங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியா சரி நான் ஒன்று பண்றேன், இப்போ மோனிகா ரீசெண்டா என்கிட்ட பேசினாங்க, அந்த ஆதாரங்களை வச்சு நான் உங்களை நம்ப வைக்கிறேங்கிற மாதிரி இவன் சொல்றான். இவன் என்ன மாதிரி பிளான் பண்றானா, இவன் எப்ப மோனிகா கூட பழக ஆரம்பிச்சானோ அப்ப எப்பெல்லாம் மோனிகா கிட்ட கால் பண்ணி பேசுறானோ அவங்களோட கால் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரெக்கார்டிங் அவங்கிட்ட இருக்கு. அதுல மோனிகா அங்கங்க பேசின வசனங்களை அப்படியே அங்கங்க கட் பண்ணி மொத்தமா ஒரு கோர்வையா வச்சு அவன் என்ன மாதிரி ஒரு ஆடியோவை கிரியேட் பண்றானா, ஏ சுரேந்தர் இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், என்னால் இப்போ யார்கிட்டையும் பேச முடியாது, ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கை கிரியேட் பண்ணி அவங்க அம்மா அப்பா கிட்ட போட்டு காமிக்கிறான். அவங்க அம்மா அப்பாவும் அந்த ஆடியோ கேட்குறாங்க, ஆமால இது தன்னோட பொண்ணோட சொந்த வாய்ஸ்ல, அப்ப இவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும், தன்னோட பொண்ணு யாரையோ காதலிச்சு ஓடி போயிட்டாங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ராணாங்கிற நபர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது அவங்க அம்மா அப்பாவை எப்படியோ நம்ப வச்சுட்டான். இன்னுமே மோனிகா உயிரோட இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ஃபர்தரா இதை பத்தி யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாம மோனிகாவை தேட ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்ப தான் சேஃபா இருப்போம், தான் கொலை பண்ணது வெளியில தெரியாதுங்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்றதுக்காண்டி தான் இப்படி ஒரு நாடகம் ஆடுறான். பட் இந்த ராணாக்கு நல்லாவே தெரியும் இந்த நாடகத்தை ரொம்ப நாள் தன்னால கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பாவை நம்ப வைக்கிறதுக்கு இன்னுமே இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ரவீந்திராங்கிற மாதிரி ஒரு கசின் இருக்கான். அந்த கசின் கிட்ட போய் பர்சனலா
பேசி நடந்த எல்லாத்தையும் சொல்றான். தான் மோனிகாவை கொலை பண்ணதுல இருந்து, அவங்க அம்மா அப்பாவை ஏமாத்தி ஆடியோ கிரியேட் பண்ணதுல இருந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு உன்னோட உதவி வேணுங்கிற மாதிரி அந்த ரவீந்திராங்கிற நபர் கிட்ட கேட்கிறான். அப்ப அந்த ரவீந்திரா கேட்கிறாரு, சரி ஓகே, நீ இதுல நான் என்னப்பா பண்ண முடியும்னு கேட்டதுக்கு, ஓகே நீ மோனிகாவோட கணவர் அரவிந்த்ங்கிற மாதிரி ஒரு நாடகமாடி அவங்க அம்மா அப்பா கிட்ட போன் பண்ணி பேசுனேனா, நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், மோனிகா கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன், இப்ப நீயும் பேசுனேனா அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா அவங்க அம்மா அப்பா இன்னுமே நம்புவாங்கன்னு சொல்லும் போது, இப்போ இந்த கசின் ரவீந்திரா என்ன பண்றாரு, ஃபேக்கா ஒரு சிம் கார்டு வாங்கி அவங்க அம்மா அப்பா கிட்ட கால் பண்றாரு. என்னோட பேர் அரவிந்த், நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நாங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். அதுக்குரிய காரணம் என்னன்னா, எங்க அம்மா அப்பாவுக்கு இந்த திருமணத்துல உடன்பாடு இல்ல, எங்க அம்மா அப்பா மூலமா எங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால இப்ப நாங்க ஊரா சுத்திட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு உத்தரப்பிரதேசல இருக்கோம், ஒரு நாளைக்கு மத்திய பிரதேசல இருக்கோம், ஒரு நாள் பஞ்சாப்ல இருப்போம். சூழ்நிலை எல்லாமே சரியாக விட்டு நாங்க திரும்ப வருவோம், உங்களை பார்ப்போம், அது வரைக்கும் நீங்க கவலைப்படாதீங்கிற மாதிரி இந்த ரவீந்திராங்கிற நபர் அவங்க மோனிகாவோட அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்றான். அப்ப அவங்க அம்மா அப்பா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன கேட்பாங்க, என்னோட பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை பேசலாமான்னு கேட்பாங்க. அப்ப இவன் என்ன சொல்றான், இல்ல உங்க பொண்ணு இன்னமே மனநிலை சரியில்லாம இருக்காங்க, அவங்க யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு ரெடியா இல்ல, ஒன்ஸ் அவங்க செட்டில் ஆக விட்டு நானே பேச சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிக்கிட்டான். ஒரு டைம் இல்ல, 2 டைம் இல்ல, பலமுறை இந்த ரவீந்திரா அவங்க அம்மா அப்பா கிட்ட மோனிகாவோட கணவர் மாதிரி பேசி எப்படியோ சமாளிச்சா கூட ஒவ்வொரு முறையும் அவங்க அம்மா அப்பா நான் மோனிகா கிட்ட பேசணும்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சமாளிச்சிடறான். பட் அவங்க அம்மா அப்பா இன்னுமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க, தன்னோட பொண்ணு இன்னொருத்தனை திருமணம் பண்ணிக்கிட்டு ஓடி போய் எங்கேயோ சந்தோஷமா இருக்கான்னு. இப்படியே சில மாதங்கள் ஏமாத்த முடியும், பட் திரும்பவும் இந்த மோனிகாவோட அம்மா அப்பாவுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுனால அவங்க அம்மா அப்பாவை இந்த ராணாங்கிற ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி எப்பவுமே அவங்களை பிஸியாவே திங்க் பண்ண வைக்கிறான். மோனிகா உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தனமா அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கும் இவன் போறதுக்கு ரெடியா இருக்கான். அடுத்து இவனோட டாக்டிஸ் என்ன, மோனிகாவோட ஏடிஎம் கார்டு இவங்கிட்ட இருக்கு, அந்த ஏடிஎம் கார்டை இவனோட கசின் ரவீந்திராட்ட கொடுத்து வேற ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்ண சொல்லி அங்க பணத்தை எடுக்க சொல்றான். சோ எப்பலாம் இந்த மோனிகாவோட கார்டு எந்த ஏடிஎம்ல ஆக்சஸ் ஆகுதோ அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் என்ன சொல்றான், எனக்கு இன்ஃபார்மெண்ட் மூலமா தகவல் கிடைச்சிருக்கு, உங்க பொண்ணு மோனிகா பாருங்க இப்போ இந்த ஸ்டேட்ல இருக்கா, இந்த ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இப்போ அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகுது, தன்னோட பொண்ணு இன்னும் உயிரோட இருக்கான்னு. அடுத்தபடியா இன்னொரு டாக்டிஸ் என்ன யூஸ் பண்றான் அப்படின்னா, இந்த டைத்துல தான் இப்ப COVID-19 பேண்டமிக் வர ஆரம்பிக்குது, எல்லாருமே வேக்சினேஷன் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவன் என்ன பண்றான், ஒரு பொண்ணை ரெடி பண்ணி அந்த பொண்ணுக்கு மாஸ்க் போட வச்சு இந்த மோனிகாவோட ஆதார் கார்டு அந்த பெண் கிட்ட கொடுத்து அந்த மாஸ்க் போட்ட பெண் மோனிகாங்கிற மாதிரி நம்ப வச்சு வேக்சினேஷன் போட வச்சு அந்த ரெசிப்டை எடுத்துட்டு மோனிகாவோட அம்மா அப்பா கிட்ட போய் காமிக்கிறான். இங்க பாருங்க, உங்க பொண்ணு வேக்சினேஷன்லாம் போட்டிருக்கா, COVID-19 இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக வேக்சினேஷன்லாம் போட்டிருக்கா. ஸோ கண்டிப்பா மோனிகா எங்கேயோ சேஃபா சந்தோஷமா இருக்கா, அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவ வர்றப்ப வரட்டுங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு நம்பிக்கையை ஆழமா விதைச்சிட்டு இருக்கான். இப்படியே 2 வருடங்கள் உருண்டோடி போகுது. இப்போ உண்மையிலேயே அவங்க மோனிகாவோட அம்மா அப்பாக்கு அவங்க உயிரோட இருக்காங்கிற நம்பிக்கை இருந்தா கூட அவங்க நம்பிக்கையை மேலும் வேலும் வலுப்படுத்துறதுக்காக இந்த உலகத்துல யாருமே பண்ணாத இன்னொரு மோசமான கேவலமான விஷயத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் என்ன பண்றான், பாலியல் தொழில் பண்ற சில பெண்களை ஹையர் பண்ணிக்கிறான். ஒவ்வொரு மாசமும் ஒரு பெண்ணை ஹையர் பண்ணி இவனோட கசின் ரவீந்திரா கிட்ட அந்த பெண்களை கொடுத்து வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஹோட்டல்ல செக் இன் பண்ண சொல்றான். அப்படி ஹோட்டல்ல செக் இன் பண்ணும்போது இவனோட பேர் அரவிந்த், கணவர் அரவிந்த்னும் அந்த பெண்ணோட அதாவது பாலியல் தொழில் பண்ற பெண்ணை செக் இன் பண்ணும்போது அந்த பெண்ணோட பேர் மோனிகான்னு சொல்லி அவங்களோட ஆதார் கார்டை கொடுத்து செக் இன் பண்ண சொல்றான். இப்படியே ஒரு 2-3 மாசம் டியூரேஷன்ல ஒரு 4-5 ஹோட்டல்ல செக் இன் பண்றாங்க. அந்த ஹோட்டல் ரெசிப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுக்குறான். பாருங்க, உங்க பொண்ணு 4-5 ஸ்டேட்ல எல்லா ஹோட்டல்லையும் செக் இன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை, ஓகே இவர் கடைசியா கொடுத்து அந்த ஹோட்டல் ரெசிப்டை வச்சு அந்த ஹோட்டல்ல போய் பார்த்தா தன்னோட பொண்ணு இருக்க மாட்டாளாங்கிற நம்பிக்கையில அந்த ஹோட்டலுக்கு போய் பார்க்கறாங்க. பட் அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேம், இங்க மோனிகான ஒரு பொண்ணு செக் இன் பண்ணாங்க, அவங்க கணவர் கூட இப்ப காலி பண்ணி போயிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஒரு இடத்துலயும் அந்த ஹோட்டல்ல அவங்க மாட்டாததுக்கு ரீசன் அப்ப பேண்டமிக் டைம்ங்கிறதுனால எங்க போனாலும் இந்த மாஸ்கை போட்டு போறதுனால ஈஸியா ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டையும் அவங்க ஏமாத்திருக்காங்க. பாருங்க, மோனிகாவோட அம்மா அப்பாவை அவங்க பொண்ணு உயிரோட இருக்காங்க நம்ப வைக்கிறதுக்காக இந்த ஹெட் கான்ஸ்டபிள் என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கான். ஃபேக் ஆடியோ, ஃபேக் ஏடிஎம் ரெசிப்ட், ஃபேக்கான ஒரு கணவர், அதுக்கப்புறம் ஃபேக்கா ஒரு வேக்சினேஷன், அதுக்கப்புறம் ஃபேக்கா ஹோட்டல்ல ஒரு தங்குற ரெசிப்ட்,
இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கான், அவங்க அம்மாவும் நம்பிட்டு இருக்காங்க. தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானே. இவன் என்னதான் 2 வருஷம் அவங்க அம்மா அப்பாவை மோனிகா உயிரோட இருக்காங்கன்னு ஏமாத்திட்டு இருந்தா கூட ஒரு நாள் இவனோட நாடகம் அம்பலமாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. மோனிகா கொலை செய்யப்பட்டது 2021 வருஷம். இவன் 2 வருஷம் அவங்க அம்மா அப்பாவை சமாளிச்சா கூட 2023 வருஷம் இந்த வீட்டில் இருக்கிற சில பேருக்கு நெருடலான சில சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதாவது மோனிகாவுக்கு சகோதரி இருக்காங்க. இவங்க அம்மா அப்பா வயசானவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. பட் மோனிகாவோட சகோதரிக்கு பல நாள் இந்த சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கு. சரி, தன்னோட சகோதரி எங்கேயாவது உயிரோட இருப்பானே வச்சுப்போம். 2 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட அவகிட்ட எப்படி பேசாம நம்ம இருந்திருக்க முடியும்? அவ எப்படி ஒரு நாள் கூட கால் பண்ணாம இருந்திருப்பாங்கிற மாதிரி இந்த சந்தேகம் அவங்களுக்கு அதிகப்பட்டே வருது. மோனிகா உயிரோட இருக்கிற வாய்ப்பு குறைவுங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க சகோதரி வாதாடும் போது இப்ப அவங்க அம்மா அப்பாக்கே ஒரு சந்தேகம் வருது. இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ராணா தாங்கிட்டே ஏதாவது பொய் சொல்றானே. அதனால இந்த குடும்பத்துல ஃபைனலா எல்லாரும் பேசி என்ன முடிவு பண்றாங்கன்னா, இப்ப நேரா டெல்லிக்கு போறோம், அங்க நேரா போலீஸ் கமிஷனரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபைனலா இந்த மோனிகாவோட அம்மா அப்பா சகோதரி எல்லாம் போயிட்டு டெல்லியில கமிஷனரை சந்திச்சு நடந்தது என்னங்கிறத விவரமா சொல்றாங்க. காணாம போனது ஒரு கான்ஸ்டபிள், அவங்களும் ஒரு போலீஸ் துறையில் ஒர்க் பண்ணதுனால அந்த கமிஷனர் இந்த கேஸை கொஞ்சம் ஸ்பெஷலாக விசாரணை பண்ண சொல்கிறாரு. இப்போ அதுக்குன்னு ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணி விசாரணை பண்ணும்போது அந்த டீம் அவங்களோட விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, மோனிகாவோட கணவர் அரவிந்த் அப்படிங்கிற பேரில் ரவீந்திராங்கிற ஒரு நபர் பலமுறை மோனிகாவோட அம்மா அப்பா கால் பண்ணியிருப்பாரு. அந்த நம்பர் எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கவனமாக சேகரித்து வச்சுருக்காங்க. அந்த நம்பர் எல்லாத்தையும் போலீஸ் எடுத்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஃபேக்கான ஒரு ஐடென்டி கார்டில் தான் அந்த நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரி, ஓகே, அந்த நம்பர் எல்லாம் எந்த ஆதார் கார்டில் லிங்க் ஆயிருக்கோ அந்த ஆதார் கார்டு ஐடென்டிட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும்போது அதுல ராஜ்பால் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அந்த ராஜ்பால்ங்கிற ஒரு ஐடி கார்டும் வருது, ரவீந்திராங்கிற ஒரு நபரோட ஐடென்டி கார்டும் வருது. இப்போ இந்த 2 பேரோட ஐடென்டி கார்டையும் மோனிகாவோட அம்மா அப்பா கிட்ட போய் காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார், எனக்கு இவங்களை எங்கேயுமே பார்த்த மாதிரி தெரியல, பட் இந்த ரவீந்திராங்கிற நபரை மட்டும் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது ராணாங்கிற ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு, அவரோட கசின் மாதிரி எனக்கு தெரியுதுன்னு இந்த மோனிகாவோட அம்மா அப்பா சொல்ல விட்டு இப்ப போலீஸ் அந்த ராஜ்பால் அண்ட் ரவீந்திரா 2 பேரையும் விசாரணை கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்க, ஃபேக்கா சிம் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, நீங்க எந்த உண்மை ஏதுன்னு சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்ல விட்டு இப்போ இந்த 2 பேரும் என்ன மாதிரி வளர்றாங்க. சார் நாங்க ஜஸ்ட் ஃபேக்கா தான் சார் ரிஜிஸ்டர் பண்ணோம், மோனிகாவை சத்தியமா நாங்க கொலை பண்ணல சார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க பாருங்க. ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் இதுவரைக்கும் மோனிகா எங்கேயோ உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ மோனிகா உயிரோட இல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ அந்த 2 பேத்தையும் கொஞ்சம் ஸ்பெஷலா போலீஸ் விசாரணை பண்ண விட்டு அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சார், நாங்க சிம் கார்டு வாங்கி கொடுத்ததோட சரி, மோனிகாவோட கணவரா நடிச்சு ஃபோன் பண்ணதோட சரி, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ராணாங்கிற ஹெட் கான்ஸ்டபிள் தான். அவன் தான் சார் மோனிகாவை கொலை பண்ணான்னு சொல்ல விட்டு இப்போ போலீஸ் அந்த ராணாவை போய் விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த ராணாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்க 2 பேரும் போலீஸ்ல எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாங்க, இனிமேல் நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி உணர்ந்த ராணா வேற வழியே இல்லாம மோனிகாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். கொலை பண்ணதோட மட்டுமல்லாம மோனிகாவோட உடலை எந்த இடத்துல புதைச்சேங்கிற அடையாளத்தையும் காமிக்கிறான். அந்த இடத்தை போலீஸ் தோண்டி பார்க்கும்போது அதுல சில ரிமைன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்டா 2 வருஷம் ஆனதுனால அவங்க உடல் முழுவதுமாக டீகம்போஸ் ஆயிடுச்சு. பட் அதுல மீதம் இருக்கிற சில ரிமைன்ஸ்ல இருக்க டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, தோண்டி எடுக்கப்பட்டது மோனிகாவோட உடல் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஃபைனலா மோனிகாவை கொலை பண்ண குற்றத்துக்காக ராணாங்கிற இந்த ஹெட் கான்ஸ்டபிளையும் அவனுக்கு உதவியா இருந்த குற்றத்துக்காக ரவீந்திரா அண்ட் ராஜ்பால் அப்படிங்கிற அந்த 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. மோனிகாவோட இந்த கொலை வழக்கு இன்னமே டெல்லி நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த 3 குற்றவாளிகளுக்கும்
கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறான வழியில பயன்படுத்துறது தான் அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹெட் கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொசிஷன்லாம் கிடையாது. அந்த ஹெட் கான்ஸ்டபிள்ல இருக்கிற ஒரு நபர் எவ்வளவோ கொலை வழக்க சந்திச்சிருப்பாரு, எப்படி ஆதாரங்களை அழிக்கலாம், எப்படி எவிடன்ஸை நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம்ங்கிற பல விஷயங்கள் கத்துக்கிட்டதுனால தான் மோனிகாவோட இந்த கொலையை யாருக்குமே தெரியாத மாதிரி 2 வருஷம் மூடி மறைக்க முடிஞ்சிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிளே தான் நினைச்சா இவ்வளவு தூரம் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ண முடியுது அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கிற போலீஸ் ஆபீசர்லாம் நினைச்சா என்ன பண்ண முடியும்? ஈவன் போலீஸ் ஆபீசர்லாம் தாண்டி அதிகமா பவர் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் நினைச்சா எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. பட் இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, மோனிகாங்கிற பெண்மணி தன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியத்தை அடையணுங்கிறதுக்காக அவ்வளவு கடுமையா உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த யூபி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கும்போது தன்னோட சுய லாபத்துக்காண்டியும் தன்னோட சுயநலத்துக்காண்டியும் ஏற்கனவே திருமணமான ஒருத்தன் இப்படி பரிதாபமா ஒரு பெண்ணை கொலை பண்ணது உண்மையிலேயே மரண தண்டனை கொடுத்தாலும் மன்னிக்க முடியாத குற்றம். இப்ப நான் சொல்ல போற விஷயம் மேபி நான் இதுக்கு முன்னாடி வீடியோல கூட சில வீடியோல சொல்லியிருக்கலாம். பட் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வழக்குல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் ஒரு ஆண் கூட தனியா வெளியில போகும்போது ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 10 முறை திங்க் பண்ணிக்கோங்க. இப்ப போறது சேஃபா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமா, நம்மளோட இன்ஸ்டிங்க் என்ன சொல்லுது, உள்ளுணர்வு சொல்றதை கேட்கலாமாங்கிற மாதிரி பல முறை முடிவெடுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சில பேர் லவ் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆயிட்டு கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கேம்பாங்க. இல்ல இந்த கேஸ் மாதிரி ஒருதலை காதல், ஒருத்தவங்க ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க டினை பண்ணுவாங்க, சரி நம்ம பழைய மாதிரியே ஃப்ரெண்டா இருக்கும் மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட நாங்க நல்ல நண்பர்களா இருக்கோம் சொல்லுவாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஒன்ஸ் இந்த காதல் காமம் இந்த மாதிரி உடல் ரீதியான தொடர்புன்னு போயிட்டா திரும்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து சும்மா ஃபேக்கு, அது என்னமோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக வெளிப்படையா போடுற ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பெண்கள் தயவு செய்து இந்த நாடக வலையில விழுந்துடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் திரும்ப உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. இல்ல நீங்க 2 பேரும் காதலிச்சு 2 பேருமே பிரேக்கப் ஆயிட்டு நாங்க ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொன்னா அதையும் நம்பாதீங்க. திருமணமாகி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்னதான் எக்ஸா இருந்தா கூட ஸ்டில் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா அதையும் நம்பாதீங்க. பிகாஸ் ஒன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிட்டு அப்படி வெளியில வந்துட்டா நாங்க நண்பர்களா இருக்கோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒருதலை காதலோ இல்ல பிரேக்கப் ஆனோ அந்த நபர்கள் கூட பெண்கள் எங்க போறீங்க, எத்தனை மணிக்கு போறீங்க, தனியா போறீங்களா, போறப்ப யார்கிட்ட சொல்லிட்டு போறீங்களா அப்படிங்கிற எல்லா தகவலையும் வச்சுக்கோங்க. மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்த ஒரு நபர் கூட தனியா வெளியில போறதை அவாய்ட் பண்ணுங்க. எல்லாரும் தவறான நபர்களா இருக்க மாட்டாங்க, பட் அதே டயத்துல எல்லாருமே சரியான நபர்களா இருக்கவும் வாய்ப்பு இல்லை. இந்த ராணா மாதிரி ஒரு நபர்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி மோனிகாக்கு நடந்தது நாளை உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இருங்க. பெண்கள் முகம் தெரியாத நபர் கூடயோ இல்ல இந்த மாதிரி பிரேக்கப் ஆனவங்களுடைய வெளியில போறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சுக்கோங்க. அதுக்கு மேல போறீங்கன்னா எங்க போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்க குடும்ப உறவுகள்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ சொல்லுங்க. உங்களோட லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் someone has to know நீங்க எங்க போறீங்கிறது யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குல இருந்து சில முக்கியமான நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி another கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.